அவர் உணர்வுகளை நமக்குள் இது பதிவு செய்யப்படும் போது ஒவ்வொரு சமயத்திலும் இந்த காற்றிலே படர்ந்துள்ளது நமக்குள்ளும் உண்டு. நீங்க பத்திரிகையில படித்தாலும் பதிவு இங்கே உண்டு. பிற 2 பேரும் இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க, எங்கேயும் சண்டை போட்டாங்க, இப்படி எல்லாம் சண்டை போட்டோன்னு அவங்க கேட்டு இந்த உணர்வு சொல்லாங்க பதிவு செய்யும்போது நமக்குள் பதிவு இருக்கு. அப்போ இந்த பதிவின் நிலை வரப்போம் போது அந்த எண்ணங்கள் ஆனவன்னு அது ஆன்மாவா மாறுது. சுவாசித்தோன்னு உயிரில பற்றி இயக்குது. ஆனால் இப்படி நம்மளுடைய ஆன்மாவில் காற்றுல இருக்கும் இந்த உணர்வின் தன்மை எது நாம நினைவு கொண்டோம், இது வந்த உடனே நாம் நல்ல எண்ணங்களுக்கு அது உணவு இல்லாதபடி அதை தடைப்படுத்தும். அப்போ இதை பிளக்க வேண்டும் என்றால் முதல்ல அந்த மகிழ்ச்சியின் சக்தி இங்கே செலுத்தி தான் நம்ம உள்முகமாக கொண்டு வந்து இதை பிளக்க வேண்டும். இதை பிளந்தால்தான் நாம் உணர்வை நமக்குள் சேர்க்கும் முறையே இந்த உயிருடன் அவரிடம் வேண்டி இந்த உணர்வை நம் உடலுக்குள் பதிவு செய்ய வேண்டும். ஆகையினால் நாம் என்ன செய்யறோம், கோயில்ல போய் சிலையை பார்த்த உடனே எனக்கு இப்படி எல்லாம் செய்யறோம், தனக்குள் கஷ்டத்தை நம்ம வீட்டுல என்ன செய்யறோம், கஷ்டத்தை ஏத்துக்கிறோம். இப்படி எல்லாம் இருக்குதே, உன்னை நான் வணங்குறேனே அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளுக்கு யாரெல்லாம் தீங்கு செய்தாங்களோ, நான் தொழில காசு கொடுத்து வரல அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் உங்களுக்கு நல்லதெல்லாம் செய்தனே, எனக்கு இப்படி செய்யறாங்களே அப்படிங்கிற இந்த உணர்வு தான் அங்கே நம்மளுக்கு எண்ணத்தால் இயக்கப்படும் போது நாம நம்முடைய நினைவு எங்க போது தீங்கு செய்த ஒரு எண்ணத்தின்பால் செல்லுகின்றது. இங்கே நம்முன் கண்ணால் காட்டப்பட்ட இந்த சிலையை பார்க்கும் போது இது மறைக்க தோன்றுகிறது. அதுல காட்டப்பட்ட காவிய படைப்பு தீமைகள் அகற்றும் நிலைகள், இதை நுகர்ந்தால் நாம் தெய்வமாகிறோம். ஆனால் அதை நாம் நுகர்றதில்லை. சந்தனாபிஷேகம் செய்யறாங்கன்னா அந்த சந்தனத்தில் நறுமணம் பெறணும்னு நினைக்கிறோமான இல்லை. சாமி மேல பூ போட்டிருக்கான்னு இந்த நறுமணம் பெற வேண்டும் என்று என்றுமானா இல்லை. சாமிக்கு பூவை போட்டு அலங்கரிச்சு அர்ச்சனை செய்ய போகும்போது நமக்குள் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் அது கிளந்து எழுது. இப்ப ரோஜாப்பூ பக்கம் அந்த நறுமணங்கள் எடுக்கப்படும் போது தீமையான உணர்வுகள் விடுவதில்லை. நாம் தீமையான உணர்வு நம் ஆன்மாவை எடுக்கப்படும் போது நல்ல மனங்களை காட்டவுடனே நம்மளுக்கு எதுனெல்லாம் கண்ணில் தண்ணி வரும். ரோஜாப்பூ பார்த்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய அர்ச்சனை சொல்லுகளை சொல்லி அவங்க எண்ணும் போது நம்ம கண்ணில் தண்ணி தான் வருமே தவிர எதிர்மறையான உணர்வுகள் இது மோதன உடனே நம்ம கண்ணில் தண்ணி வரும். எனக்கு இப்படி எல்லாம் கஷ்டம் வந்துச்சு. யாரு நம்மளுக்கு இளைஞர் செய்தவருடைய உணர்வுகள் முன்னணியில் நின்று இதை பார்த்த உடனே இது நமக்கு வராது. காரணம், இந்த ஆன்மால் நாம சுவாசிக்கும் போது உணர்வே கண்களுக்கு வரும். இந்த ஆன்மாவில் பட்டதான் நாம் நுகரப்படும் உயிரிலே பட்டு இந்த உணர்வுகள் புலனறிவு உடலுக்கும் சரி, கண்ணுக்கும் சரி, சொல்லுக்கும் சரி, வாசனையும் சரி, இந்த நல்ல வாசனை இங்க எடுக்க விடாது. அப்ப நமக்குள் ஞானிகள் காட்டிய முறைப்படி யாருமே தெய்வத்தை வணங்குறது, அந்த தெய்வ குணம் பெறணும், தெய்வமா நாம் ஆகணும் யாரும் நினைக்கிறது கொஞ்சம் இருக்கா. இவ்வளவு வேண்டாம் ஐயா. அப்ப நாம ஞானிகள் சாதாரண மக்களுக்கு எப்படி எப்படியே கிடைக்கணும்னு சொல்றாங்க. அரசன் ஒரு வகையில மதங்களை உருவாக்கி மதத்துக்கு ஒரு தெய்வமும் மதத்துக்கு என்று ஒரு கடவுளை உருவாக்கினாலும் ஞானிகள் தன்னை உணர்ந்தவர்கள் தன் இன மக்களுக்கு அது கிடைக்க வேண்டும் என்ற காவியத்தை படைத்து கொடுக்குறாங்க. வழிபடும் முறையும் சொல்றாங்க. அதை யாரும் கோயில்ல போய் அப்படி செய்யறது இல்லையே. இப்போ உங்களுக்குள்ள இந்த உணர்வின் தன்மை பதிவாக்கப்படும் போது கேட்டா இந்த தீமையை அகற்றும் உணர்வுகளை இந்த மூலத்தை பதிவு செய்திடும் போது பிறர்களும் தீமையான உணர்வுகளை கண்டுணர்ந்தாலும் இந்த உணர்வுகள் முன்னணியில அதை நம்மை அவர்களுடைய உணர்வுகள் நம்மை செயலாக்க கூடாது. ஆனால் அதை தடைப்படுத்த வேண்டும். அதற்கு வேண்டிய சக்தி நமக்கு இருந்தாதான் இதை செயல்படுத்தும். அது நீங்க உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த இடவே உருவாக்கு. இப்ப மேல் வலி வந்துருச்சு, ஆமாமா அந்த மேல் வலிக்குதுன்னு இந்த உணர்வு அதுக்கு சாப்பாடு கொடுத்துரும்.
இப்ப இந்த அணுக்களின் தொல்லைகள் ஏதாவது வந்துருச்சு, அப்ப அதை எண்ணும் போது சாப்பாடு கிடைக்குது. ஆனா சந்தோஷமான வார்த்தை சொல்லி அதை நிவர்த்தி பண்ணலான்னா முடியாது, அது எதிரியாயிருது. ஒரு சந்தோஷமா சொல்லி பேசுறவங்களை பார்த்தோன்னா உடனே நம்மளுக்கு எதிரியாயிருது. அப்போ இந்த எதிரியை வென்றவர்கள் யாரு? சந்தோஷத்தை ஊட்டியதாரு? அந்த மகரிஷி. அந்த உணர்வை நாம் எண்ணும் போது அதை நமக்குள் அதுக்கு ஆகாரத்தை கொடுத்த உடனே வலுவரைச்சு. அப்ப நாம எதை கேட்க வேண்டும்? நம் உயிரான ஈசனிடம் இப்ப உங்களுக்குள் பதிவு செய்வதை நினைவு கொண்டறோம். அந்த மகிழ்ச்சியின் சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரான்னு சொல்லி அங்கே வேண்டும் போது இது என் உடல் முழுதும் படர வேண்டும் அப்படின்னு இந்த நினைவை இங்கோட இட்டு இந்த கண் பிறர் செய்யும் தீமைகளை நாம் கண்ணுற்று பார்க்கும் போது ஆன்மாவாகி சுவாசிச்சு இந்த உணர்வுகள் அகக்கண்ணா இருந்து நம்மளுக்கு உணர்த்தும். ஆக அகக்கண்ணாக இருந்து பதிவு செய்து மீண்டும் நன்மைக்கு கொடுக்குது. ஆனால் அதே சமயம் நமது கண்ணை புறக்கண் அதை படம் எடுத்து ஆத்மாவாகி உயிருடன் ஒன்றும் போது அந்த உணர்வை நம்ம அகக்கண்ணாக காட்டும். ஆனால் அதே சமயம் அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் பதிவு செய்து அதை மீண்டும் நினைவு கொண்டு உயிரான அகக்கண்ணுடன் இணைக்கப்படும் போது இந்த ஆன்மாவிலிருந்து வரக்கூடிய நிலை இதை தடைப்படுத்தும். இப்ப நீங்க வேதனை அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஈஸ்வரா அந்த மகிழ்ச்சியின் சக்தியை நான் பெற வேண்டும் என்ற நினைவினை அங்கே செலுத்தப்படும் போது இந்த உணர்வு கொஞ்ச நேரம் செலுத்தீங்கன்னா ஆஸ்மா போன்றோ அல்லது வேதனையோ நம்மளுக்கு மூச்சு திணறலோ மற்ற நிலைகள் இந்த வலியினால வரக்கூடிய இந்த உணர்வோ இதுலெல்லாம் அதை எண்ணும் போது இதை கூட்டும் போது இது குறையும். அந்த இதை எடுக்க முதல்ல கொஞ்சம் எடுக்கவே விடாது. அந்த மகிழ்ச்சியோட அருள் சக்தி பெறணும் ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி இதை எண்ணி என் உடல் முழுதும் படரணும், என் உடவுல ஜீவ அணுக்கள் எல்லாம் அது பெறணும் அப்படின்னு இந்த உயர்ந்த சக்தி கிடைக்கணும். இந்த எண்ண அலைகளை பரப்பும் போது இது கொஞ்சம் கொஞ்சமா சேர இது தனி. ஏன்னா இதற்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியாது, இது பதிவா இருக்குது. அதற்கு சாப்பாடு வேணும், அந்த உணர்ச்சிகளை தூண்டும், நம்ம ஆன்மாவா மாற்றும், நம்ம உயிரணிச்சு அந்த ஆன்மா எது வேண்டுதோ அதுக்கு இதை எடுத்து இயக்கி அதுக்கு சாப்பாடு கொடுக்கும். அதோட கடமை அது. நாம் விஷ்ணு வரம் கொடுக்கின்றான், பிரம்மாவை உருவாக்குகின்றான். ஏன்னா இந்த காந்தம் இழுத்து விஷ்ணுவோட சேர்க்கப்படும், இணைத்து அது புது அணுவாக உருவாகும். அது உருவாகிச்சுன்னா மீண்டும் தன் இனத்தை உருவாக்கும் ஆற்றல் பெற்று அது பிரம்மாவாக மாறிடும். அதான் விஷ்ணுவின் மகன் பிரம்மா. அப்ப அந்த அணுவின் தன்மை உறைந்திருச்சுன்னா அந்த உணர்வின் மலம் நாம் உடலாகும். ஆக நாம சக்தியாக இருக்கும் நிலையை கண்ணுக்கு புலப்படுவதில்லை. ஆக இந்த அணுவின் தன்மை அடைந்த பின் அந்த மலத்தின் தன்மை நாம் உடலாக போகும்போது உறையுது, சிவமாகுது. இப்போ மகிழ்ச்சி தன்மை கொண்டிருக்கும் போது இந்த மகிழ்ச்சியின் உடலாக மேனி அழகாக இருக்கிறது. வேதனையின் தன்மை நாம் சுருக்கப்படும் போது அந்த அணுவின் தன்மை ஆகும்போது நம்ம உடலை குறுக்குது. நாம் பிரம்மா விஷ்ணு வரம் கொடுக்கின்றான், பிரம்மாவை உருவாக்குகின்றான், சிவனும் அரவணைக்கின்றான் என்ற நிலைக்கு வரப்படும் போது நமது வாழ்க்கையில் பிறருடைய தீமைகளை பார்க்கிறோம். அவன் தீமை உள்ளவன் என்று நமது கருவிழி பதிவாக்கி அந்த அலையை கண்ணோட சேர்ந்த காந்த புலனோ அதை கவர்ந்து நமக்குள் உணர்த்துகின்றது. நம்மை காக்கும் நிலையாக தீமை என்று உணர்த்துகின்றது. அந்த உணர்வின் செயலாலே நாம் அந்த திறம் வரான்னு சொன்னா ஓடுறோம். பாம்பு வருதுன்னா அதை கண்ட பதிவாக்குறது, அந்த உணர்வை எடுத்து பாம்பு வருது உன்னை காத்துக்கோன்னு சொல்லுது. அப்போ அந்த உணர்வின் தன்மை தனக்குள் வரும்போது விஷ்ணுவான நிலைவு கொண்டு அதை இயக்கப்படும் போது நாம் அந்த வரப்படி இந்த உயிர் கண்ணன் காட்டிய நதிகள் கொண்டு சங்கநாதம் ஊதிய பின் அந்த உணர்வின் இயக்கமாக நமக்குள் அது இருக்கின்றது. இருந்தாலும் அந்த தீமையின் நிலைகளை அது வரவேற்கிறது. அந்த உணர்வின் சக்தி தனக்குள் அது தன்னுடைய இணைப்பாக அது உருவாகிவிடுது. அந்த விஷயத்தின் தன்மை உருவாகும் உணர்வுகள் நம் உடலோடும் போது சிவமாகுது. அப்ப அந்த பாம்பை நினைக்கும் போதெல்லாம் அந்த நஞ்சின் தன்மை நமக்குள் விளைந்து கொண்டே இருக்கும், நடுக்கம் வந்துகிட்டே இருக்கு.
அப்ப அந்த நடுக்கம் வரும்போதெல்லாம் அந்த விஷயத்தின் தன்மை நமக்குள் விளைந்து கொண்டே இருக்கும். நாம் தப்பு செய்யல. ஏனென்றால் இந்த உணர்வுகள் அப்போ சிவனிடம் அரவணைக்கின்றான். நாம் பல கோடி சரீரங்களை தீமைகளை நீக்கி தீமைகளை நீக்கும் உணர்வின் உடல் பெற்ற நாம் இங்கே தேவாதி தேவர்கள். நாம் சித்திர புத்திரன், அவன் கணக்க புள்ளியா இருக்கிறான். நாம் கண் கொண்டு நிலைகளில் எதை உணர்வின் உடலாக பார்க்கின்றோமோ அந்த உணர்வின் தன்மை தனக்குள் அமைக்கின்றதான் சித்திர புத்திரன். நாம் கண் கொண்டு பார்த்த இந்த உணர்வுகள் புத்திரனாக விளைகின்ற இந்த உயிரின் தன்மை கொண்டுதான் சித்திர புத்திரன். கணக்கின் பிரகாரம் அதிலே எண்ணங்கள் தோன்றுகின்றது. இப்ப இந்த பாம்பின் நிலைகளை அதிகமாக எண்ணிவிட்டால் அந்த அச்சத்தின் உணர்வுகள் வரப்போகும்போது நஞ்சின் தன்மையை வளர்கின்றது. இந்த நஞ்சின் தன்மை வளரப்படும் போது நமக்குள் தேவாதி தேவர்கள் மனிதனை உருவாக்கிய அவர்கள் அந்த உணர்வின் தன்மை கொண்டு அஞ்சுகின்றார்கள். இனி என்ன நடக்குமோ அப்படி என்ற நிலைகள் நாம் எண்ணும் உணர்வு இந்திரலோகமாக மாறுகின்றது. இந்த உலகில் இந்திரியம்தான் அந்த உணர்வின் அணுக்களாக அந்த இந்திரியங்களாக மாறும் நிலைகள் அதான் இந்த லோகம். அந்த உணர்வின் தன்மை அணு ஆகும்போது இந்திரஜித் அதை எதையாக உருவாக்குகின்றதோ அதன் செயலாக்கமாக அது உருவாக்கும். இந்திரஜித் என்றால் மற்ற தீமைகளை விளைவிக்கும் அதனின் செயலாக்கமாக மாறிக்கொண்டே இருக்கும். இவ்வளவு காரண பேரை வச்சு நம்ம உடலுக்குள் இயக்குவதை தெளிவா காட்டுறாங்க சாஸ்திரம் தான் இது. அப்ப அந்த இந்திரஜித் ஆகின்றது. அப்ப நாம் கண்ணால் பார்த்தது சித்திர புத்திரனா என்று எந்த உருவை நாம் பார்க்கின்றோமோ அந்த சித்திரம் தனக்குள் அதை இயக்கக்கூடிய புத்திரனாம அது எவ்வளவு தீமையை பார்த்தோமோ அதே உணர்வின் தன்மை இங்கே விளையச்சு. அப்ப அந்த விஷத்தின் தன்மை பாம்பு, ஐயோ பாம்பு வருது, இது கடிச்சிருமே தீங்கிருமே அப்படி இந்த உணர்வு வருது. அப்ப இந்த எண்ணங்கள் வரப்போகும்போது இந்த எண்ணமே நம்மளுக்கு யமனாகின்றது. ஆக அந்த எண்ணம் சித்திரபுத்திரன் கணக்கின் பிரகாரம் தான் அது யமனாயுது. நாம் கண்ணிலே பார்த்து அந்த உணர்வின் தன்மை எதனின் தன்மை அதிகமா வளர்க்கின்றோமோ அது யமனாகின்றது. அந்த எண்ணம் தான் நம்மளுக்கு இந்த மனித நிலையத்தை யமனாகின்றது. ஆகவே நாம் சிந்தனையற்ற நிலையில் யமன் எது மேல வருகின்றான்? எருமை மீது வருகின்றான். அதுக்கு சிந்தனை இல்லாத போது ஐயோ பாம்பு வருது பாம்பு வருது அப்படிங்கிற இந்த உணர்வு தான் விஷத்தை தான் நாம் அந்த வேதனையை எண்ணுகின்றோமே தவிர வேதனை நீக்கும் வலுவை நாம் எடுக்கிறதில்லை. இதைத்தான் சிவனை காட்டி சிவனுக்கு முன் நந்தி ஈஸ்வரா, உயிர் ஈசனாகின்றது. நாம் எண்ணிய உணர்வுகள் அது உருவாக்கப்படும் போது அதுவும் ஈசனாக இருந்து உருவாகிறது. நந்தீஸ்வரா எனக்குள் சென்று அதை எனக்குள்ளே உருவாக்கும் நிலைகள் பெறுகின்றது தான் நந்தீஸ்வரா. ஆனால் அதை எந்த குணத்தை என்றுமோ அது உருவாகப்படும் போது உணர்வின் தன்மை உடலாகின்றது, சிவமாகின்றது தான். சிவனுக்கு நந்தீஸ்வரன் கணக்கு பிள்ளை. சாஸ்திர கணக்கு பிரகாரம் தப்பு இல்லை. ஏன்னா நாம் அதில் வளர்ந்தவர்கள், நாம் இதை புரிந்து கொண்டால் துபைதம் இந்த உருவங்களை பார்க்கப்படும் போது நினைவுகள் அந்த ஞானியுடன் ஒன்றி நல்வழி காட்டி உணர்வை நாம் நுகர்ந்தோம் என்றால் தீமை அகற்றிய ஞானிகள் அந்த உணர்வை நாம் நுகர்ந்தோம் என்றால் தீமை அகற்றும் நிலைகள் நமக்குள் வரும். இப்ப சாமி உங்களுக்கு குருநாதர் சக்தி கொடுத்திருக்கிறாரு. நாங்க எந்த வகையில சக்தி பெறுறது என்று நினைத்தால் அந்த குரு கொடுத்த உணர்வின் வழியை பதிவு செய்கிறோம். உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, எனக்கு கொடுக்கலையே, நீங்க பெற்றுட்டீங்க, நீங்க எப்படி கொடுக்குறீங்கன்னு அந்த விசாலத்தை கொண்டாச்சுன்னா இது என்ன செய்யுது? தள்ளி நிற்குது. ஒரு கம்ப்யூட்டர்ல நாம் எந்த அளவுகோல் நம்ம கொடுக்கின்றோமோ எந்திரத்தை இயக்கப்படும் போது இது நாம அந்த சந்தேக உணர்வு வந்தாச்சுன்னா அது சரியா இதாகாது. அப்ப அந்த இயக்கவில்லை என்றால் எந்திரம் ஆக இணைத்து அது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இருக்கும்போது எலக்ட்ரானிக்கா மாத்து. அப்ப இது மோதிய பின்னுதான் அது இயக்கம். இப்போ நாம கொடுக்கும் உணர்வின் தன்மையை தள்ளி வைத்து விட்டால் இந்த உணர்வுகள் அங்கே பதிவாகுது கஷ்டம். அதனால்தான் இங்கே சிவன் கோயிலில் நந்தீஸ்வரா என்றும் உடலுக்குள் நாம் சித்திர அதனால் உருவான அந்த புத்திரன் அதன் வழிகள் இதில் எந்த வழியில் அவனுக்கு இடம் கொடுக்கிறோமோ
என்னை அவன் இப்படி திட்டினா, எனக்கு இப்படி செய்தான், அவன் இந்த மாதிரி தொல்லை பண்ணா, எனக்கு இப்படி பண்ணா, நாம போக முடியல, தொழில நஷ்டம் வருது. அந்த கணக்கு அதிகமாயி போச்சுன்னா அதன் வழியில்தான் நாம் செயல்படும் உணர்வுகள் இங்கே குறையும். அப்போ அதனால் ஏற்படும் வேதனை உணர்வுகள் நமக்குள் செயலற்றதாக மாறும். அப்ப இந்த எண்ணம் மனிதனை உருவாக்கிய உணர்வுகள் எந்த அளவுகோலில் நஞ்சினை நாம் வளர்த்து கொண்டோமோ அந்த உணர்வு போல இந்த உடல்ல நோய்கள் வரும். ஜமன் என்ன செய்யறான், இதுல அக்னி குண்டத்துல போட்டு ஒருத்தர் உடல்லாம் ஐயோ எரியுதுங்கிறாங்க, அம்மா என்னைய குத்துதுங்கிறாங்க, மண்டையெல்லாம் இடிக்குது என்றது. இப்படி நமக்கு குத்தல் குடைச்சல் எல்லாம் வருது. என்ன செய்யுது, யமன் என்ன செய்யறான், அந்த எண்ணம் நமக்குள் நல்ல நிலைகள் கொண்டு இப்ப நம்ம வந்த யமலோகத்துக்கு நமக்குள் நல்ல குணங்கள் என்ன செய்யறாங்க, இதை அழைத்து சென்று இங்கேயே நரகலோகமா நம்ம அனுபவிக்கிறோம் இந்த உடலுக்கு. ஆக இந்திரலோகமாக இருப்பதை நரகலோகமா மாற்றிடும். சொல்றது அர்த்தம், இது இந்திரலோகம். ஆனால் இந்த வேதனை என்ற நிலைகள் வரப்போது நரகலோகமா மாறிடும். ஆக நல்ல குணங்களுக்கெல்லாம் நம்முடைய எண்ணமே அது யமனாகும். யமன் எது மேல வர்றான், எருமை மேல வர்றான். அவன் எதை எடுத்து வைக்கிறான், நாம் எதன் மேல் எண்ணத்தை தொடர் வரிசையுமோ அதான் பாசக்கயிறு. அதன் வழி கொண்டுதான் இவன் இதை அழைத்து செல்ல, அதன் வழிதான் இந்த எண்ணங்கள் இயக்குது என்று இவ்வளவு தெளிவா கொடுத்திருக்கிறாங்க. படங்களும் போட்டு காட்டுறாங்க. அப்ப நாம் அதை புரிந்து கொள்றோமானா இல்லை. அதனால்தான் இங்கே இந்த கண்ணன் சித்திரபுத்தன் என்றது போல நம்முடைய நினைவுகள் இப்போ உங்களை அந்த அன்னை தந்தை இறந்த பின் அகசியன் விண்ணை நோக்கி ஏகினான். தாய் கருவிலே இருக்கப்படும் போது நஞ்சினை நீக்கினை நிறுத்தான். அவன் தெரிஞ்சு வரல. குழவி தன் விஷத்தின் தன்மை இங்கே பாய்ச்சிய பின் தான் புழுவின் உடல்ல அந்த நினைவின் தன்மை வருகின்றது. ஆனால் நினைவின் தன்மை வரப்படும் போது இதே சூரியன் காந்த சக்தி கவரும் போது ஒளியின் நாதமாகின்றது. ஆனால் அதே சமயம் எதை பாய்ச்சியதோ இந்த உணர்வின் தன்மை அந்த இழுக்கப்படும் போது அந்த உணர்வுக்கொப்ப அந்த உணர்வின் தன்மை மாறும். இதே போலதான் அந்த அகசின் அவன் தெரிந்து இளம் வயதில் எடுக்கல. தாய் கருள் என்ற நஞ்சினை பிளந்த உணர்வினை அது நுகரப்படும் போது எந்த நஞ்சின் தன்மை வருதோ அதே நஞ்சினை வெல்லும் சக்தி இங்கே பெறுது. அது வளர்ச்சி அடையப்படும் போதுதான் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தை அறிகிறான். அவனில் விளைந்த அலைகள் இன்று இருக்குது. அதை நீங்க நுகர்வதற்கு தான் திரும்ப திரும்ப இதை சொல்றேன். சாமி அப்பலையும் சொன்னாரு, இப்பயும் சொல்றாரு. அதை நினைவு மறந்தாலும் கூட உடனே அதை இயக்கி அந்த உணர்வுக்கு வலு கொடுக்க வேண்டும். இப்ப இந்த எண்ணத்தை நாம கண்டால் அந்த பாசம் வரப்பும் போது இந்த தீயவைகளுக்கு இது யமனாகின்றது. என்ன தீயை கொல்லக்கூடிய நரசிம்ம அவதாரமாகின்றது. நாராயணன் ஒளியின் சுடராக இருளை பழக்கின்றான். அந்த ஞானின் உணர்வின் தன்மை வரலப்பும் போது மகரிஷின் உணரை நமக்குள் சேர்த்த பின் நாம் சிந்தனை இருள் சூழ செய்யும் நிலைகளை இதை பழக்கின்றான். இதான் நரசிம்ம அவதாரம். அந்த ஒளியின் சுடராக நாம இங்கே அது எண்ணத்தை வளர்க்கப்படும் போது ஒவ்வொரு நொடியிலும் இது வளர்க்கப்படும் போது நம்மை இருளை செய்யும் இந்த ஆன்மாவில் இந்த மழை மீது இறைநீனை வைத்து வாசப்படி மீது அமர்ந்து இறைநீனை பிளந்தான். ஆக இந்த ஆறாவது அறிவு கார்த்திகேயா. ஆறாவது அறிவு பேர் கார்த்திகேயா, வெளிச்சம். மனிதனான பின் தெளிந்திடும் உணர்வு பெற்றவர், தெளிய செய்யும் உணர்வை பெற்றவர்கள் முருகு. அப்ப நாம தீமையின் நிலைகளை மாற்றி அமைக்கும் தன்மை பெற்றவர்கள். அப்போ நாம கேட்டுணர்ந்த உணர்வு நமக்குள் இருந்து அறிந்து கொண்டாலும் தீமை என்று உணர்ந்த பின் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி இம்முறைப்படி உள்ளே நுகர்ந்து இதை பிளந்தல் வேண்டும். ஆனால் இதை பிளப்பதற்கு இந்த நுகரு மாற்றம் நமக்குள் அந்த சக்தி வேணும். அந்த சக்தி இல்லைன்னா நம்ம நுகர முடியாது. இப்போ ஒருத்தர் ரொம்ப மோசமானவர், அவர் பார்த்தோம்னா வாயில ரொம்ப அழகா பேசுவார். நாம அவர் மேல அழகான நிலைகளை பெற்றும் மகிழ்ச்சியான நிலைகளை பேசுற நம்ம கிட்ட பதிவு செய்துள்ளோம். அவர் ஏமாத்தினவரும் இன்னொரு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு.
எங்க அவர் வலையில பொசுக்கிறீங்க, உங்களை ஏமாற்றி போடுவாருங்கன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க அந்த உணர்வு வந்த ஒரு பாடு இவர் என்ன சொன்னாலும் இவர் ஏமாத்துறதுக்கு சொல்றாரு, நாம அந்த வலையில சிக்க வைக்கிறாரு, நாம அதை ரசிச்சிடறோம். அவர் அனுபவப்பட்டவர் வந்து சொல்றாரு, அவர் சொன்ன உடனே நாம என்ன செய்யறோம், அவரை குற்றாளியும் பாரு, அவர்கிட்ட நம்ம சினிமா இருக்கும் பொறாமையில பிடிக்காத நிலையில இப்படி சொல்றாங்க. இவர் நம்மை காப்பதற்காக அவர் சொன்னாலும் இவர் அவர்கிட்ட போய் பாருங்க, இப்ப உங்க மேல எல்லாம் எவ்வளவு எளிமையா பேசுறவங்களை இந்த மாதிரி பாருங்க எப்படி எல்லாம் சொல்றாரு பாருங்க. ஆனால் சொல்லி ஏற்றுக்கொண்டு நிறையாது சிந்தித்து பார்க்கிறோம் என்றால் அதுவும் இல்லை. ஆனால் அந்த உணர்வை உடனே வெளிப்படுத்துறோம். அப்ப அவங்களுக்கு என்ன செய்து தீமை செய்யும் உணர்வுகளை அங்கே விளைந்திரும். இப்படி நாம் தவறே செய்யறதில்லை, ஆனால் அவர்களுடைய இனிமை நமக்குள் விளைந்து விட்டால் பின்னாடிதான் நாம் அதுல சிக்கிட்டும் போடுகின்றோம். ஒரு புலி அந்த ஒரு மானை பார்க்குது என்று வைத்துக்கொள்வோம். அந்த மானை பார்த்த உடனே இது என்ன செய்து அமைதி கொண்டதாகவே இருக்குது. ஆனால் தன் அருகிலே இருப்பதை இது உற்று பார்க்கறது சட்டை கூட பண்றதில்லை, இந்த கண்வழிய பாய்ச்சறது இல்லை. இது என்ன செய்யுது, வெகு தூரத்தில் இருக்கிற குறி வைக்குது. அது பரிசைன்னா அது மேலதான் எண்ணம் வருது. அப்ப பக்கத்துல இருக்கிறது என்ன செய்யுது, நின்று வேடிக்கை பார்க்குது. ஆனால் தூரத்துல இருக்கிறது உச்சி பார்த்தோன்னா நம்மளை பார்க்குறான்னு அது ஓட ஆரம்பிக்குது. இந்த உணர்வின் ஒளிப்பட்ட பின் அந்த உணர்வின் அறிவு ஒன்னை குறி வைக்குது என்று அது உணர்த்து உடனே அது ஓட ஆரம்பிக்குது. இது பக்கத்துல இருக்கிற பிடிக்காதபடி அதை தான் துரத்திட்டு போகும் சொல்றது. அப்ப அந்த உணர்வின் வலு எதுவோ அதனை தான் துரத்தும். இதை போலதான் நாம் எதனை நமக்குள் பதிவு செய்யறோமோ அந்த உணர்வின் நினைவாற்றலை நமக்குள் இயக்குது. அதனால நாம இந்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் எடுத்துக்கொண்டா இது நம்மளை ஒன்னும் பாதிக்காது. அந்த உணர்வின் சத்தை நாம் நுகர்வதற்கு என்ன வழியோ அதைத்தான் இப்ப உங்ககிட்ட பதிவு செய்து குருநாதர் அப்படிதான் எனக்கு சொன்னார் இல்ல, அதை பதிவு செய்தார். அதே மாதிரிதான் உங்ககிட்ட இப்ப பதிவு செய்யறது. அப்ப பதிவு செய்யும் போது என்ன செய்யறோம், காலையில இருந்து எத்தனையோ பேர்கிட்ட நம்ம கேட்கிறோம், போறோம், வர்றோம். ஒருத்தர் என்ன செய்யறோம், நம்ம வாழ்க்கையில இது பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு ஒருத்தர் நல்லவரா இருக்கிறாரு, நம்ம சொன்னபடி எல்லாம் செய்யறாரு, அவர் மேல அன்பு செலுத்துறோம், நல்லா இருக்கிறாரு. ஆனால் அதே சமயம் இன்னொருத்தர் அவருடைய சௌகரியத்துக்காண்டி எதையும் ஊடுருவி தவறு செய்ய வர்றாரு. அப்ப அவர் என்ன செய்யறாரு, தவறு செய்வதை பார்த்து அவர் இடம் கொடுக்கறது இல்லை. அப்ப அவர் இடம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம அவர் மேல அன்பு செலுத்தி இருக்கிறோம் இல்ல. இதுக்கு காரண காரியங்களை பார்த்து அவர் குற்றவாளியா எப்படி நம்ம கிட்ட சேர்க்கணுமோ அந்த உணர்வெல்லாம் சேர்த்து குற்றவாளியாக்குவார். ஒரு தரம் சொல்லுவாரு, 2 தரம் சொன்ன உடனே இந்த உணர்வுகள் அந்த சந்தேக உணர்வு இங்க வந்துடும். அப்ப நம்மளுக்கு நம்மை காக்க சில நிலைகளை செய்யும் போது அவன் வந்துட்டு போயிருப்பான். அவன் இந்த மாதிரி தெளிவா வர்றானே போறானே, இதெல்லாம் எதை பண்றானோ, இவரை எப்படி ஏமாத்துறானோ தெரியலையே, அவன் ஏமாத்துக்காரன். இப்ப கடையில வட்டி கொடுக்குறோம்னா அது வந்து பல முறை வரான், நைசா பேசுறான்னா ஏமாற்றி போடுவான்னு சொல்லிட்டு நாம இருக்கிறோம். அவனை பத்தி இந்த மாதிரி ஏமாத்துக்காரன் நம்ம சொன்னோம்னா சரி அவனுக்கு பிடிக்கல போடுது, அதனால இந்த மாதிரி சொல்றான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொன்ன இங்க பதிவு செய்துட்டு இவர் அந்த உண்மையை சொன்னாலும் கூட இங்க வெறுப்பா எடுத்துடும். அவன் 4 தரம் அன்னைக்குதான் நைசா அதை செய்யறங்க இதை செய்யணும் ஓடி ஓடி ஏதாவது செய்வான். பாரு இவ்வளவு நல்லவனா இருக்கிறான், அவனுக்காகலேன்னு நம்ம கிட்ட இந்த மாதிரி வேலை செய்யறான். ஆக அவன் சொல்லுவான் இவனை ஏமாத்துறதுக்கு, ஆனா இவன் இந்த மாதிரி உங்களை இந்த மாதிரி ஏமாத்தி எடுக்கிறாங்க பாருங்கன்னு சொல்லுவான். இந்த சந்தேக உணர்வு என்ன செய்யும், இவனை ஏமாத்துக்காரனா உணர்வு வந்துடும். நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் இப்படித்தான் நம்ம உணர்வாது. அப்ப நம்ம நல்ல நேர்வழியில போனாலும் இந்த உணர்வு சந்தர்ப்பங்கள் தீமைகள் எப்படி இப்படி வளர்ந்துடும். அப்ப அதை நாம எப்படி மாத்தணும், இப்படி நாம் பாசத்தால் ஒரு நல்வழிப்படுத்த வேண்டும் என்றாலும்
இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் அவரை வளர்த்திட, இந்த உணர்வின் தன்மை நமக்குள் பதித்திட, அந்த உணர்வே நமக்குள் இயக்க தொடங்கி இங்க பதிவுக்கு வந்துட்டோம். அப்ப நம்ம உயிர் அது குருவாயிரும். அந்த உணர்வின் தன்மை வந்த பின் அதை காப்பதற்கு அதனுடைய ஞானமே நமக்குள் இயக்க தொடங்கிடும். ஒரு செடியை நாம வித்துட வேண்டியாச்சுன்னா அந்த மனத்தை நுகர்ந்து அந்த செடி வளர தொடரும். அதனால ஒரு மனிதனுக்குள் விளைந்த அந்த எண்ணம் நமக்குள் பதிவாக்கிடுச்சுன்னா அது மீண்டும் இயக்க தொடங்கும். இப்ப மதங்களின் அடிப்படையில் எதை ஆதாரமா வைத்து இதுதான் என்று நமக்குள் பதிவு செய்தாச்சுன்னா அந்த நிலையை தான் வளர்க்கிறோம். அப்ப அதற்கு மாறாக மற்றவர்கள் சொல்லும்போது இது நன்மை என்றாலும் இது வெறுக்கிறோம். இப்படி நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ அவை அனைத்துக்கும் நம் உயிரே குருவாயிருக்கின்றது. இந்த உணர்வின் தன்மை தனக்குள் இருக்கும் போது அது குருவாக நின்று அதன் வேலையை செய்யும். ஆகையினால இதை போன்ற நிலைகள் இருந்து நம்ம மகரிஷி காட்டி அந்த குருவின் உணர்வின் தன்மையை, அந்த மெய்ப்பொருள் கண்டுணர்ந்த உணர்வின் ஆற்றலை உங்களுக்குள் இது பதிவு செய்ய போகும்போது நீங்கள் எந்த அளவுக்கு அதை பெறுறீங்களோ அது குருவாக நின்று உங்களை காக்கும். அதை நினைவு கொள்ளும் போதெல்லாம் அது உங்களுக்குள் வரும். அதை உங்களுக்குள் ஆழ பதிவு செய்வதற்கே இதை பதிவு செய்யும். ஆனால் இந்த உணர்வை திரும்ப திரும்ப எண்ணும் போது இது உங்களை காக்கும். ஏனென்றால் இந்த விரிவாக்கம் உங்களுக்கு கொடுக்கணும்னு புசத்தை படிச்சுட்டு வர்றோம். ஒரு யந்திரத்தையோ ஒரு யாசிட்டோ நம்ம கலந்து ஒரு துணிக்கு சாயத்தை கொடுக்கிறோம். படித்துட்டு வந்தவங்க இன்ன அளவுக்கு மேல இந்த திரவத்தை ஊற்றணும் அப்படின்னு சொன்னா இந்த நூல் கெட்டு போயிடும் அப்படின்னு அந்த அளவுகோல நினைச்சிடுவாங்க. தெரியாதவங்க என்ன செய்யறாங்க, இந்த திரவத்தை அதிகமா ஊற்றியாச்சுன்னா அந்த நூலோட கலந்து இந்த சாயத்தை கெட்டி சாயமா கொண்டு போயிடும். கெட்டி சாயமா போனாலும் எதையோட சேர்த்தது இது என்ன செய்யும், தனக்குள் இணைச்சிடும். அடுத்தபடி பார்க்க போனா அந்த கொஞ்ச நாளைக்கு அந்த துணி சாயம் இருக்கும், துணி கிழிஞ்சு போகும். இதுல அளவுக்கோல் அந்த ஆசிட்டு ஓரளவுக்கு அளவு கம்மியாயிடும். இதை இழுத்து வைக்கக்கூடிய நிலைகள் குறைஞ்சிடும். தண்ணியில போட்ட உடனே இந்த சாயம் போயிடும். ஆனால் சாயம் ஒன்றுதான். ஆனா ஆசிட்டின் அளவுகோல் இதுடன் இணைத்திருக்கப்படும் எது அதிகமோ எது குறைவோ அதுக்கு தகுந்த நிலைகளை. ஆகையினாலே அவர்கள் படித்த உணர்வு கொண்டு அது தெரிந்து இந்த அறிவுக்கு எட்டிய நிலைகள் கொண்டு நிதானிக்கிறாங்க. இப்ப நாம அதை ஒருத்தர் போடுறத பார்த்த உடனே இவர் துணியின் அளவுகோலை பார்க்கிறார். நூல் எந்த அளவுக்கு போடுறாங்களோ அதுக்கு தகுந்த இந்த நிலைகளை போடுறார். அது இந்த அளவுகோலுக்கு வந்தால் இதற்கு அப்புறம் இதை கொஞ்சம் கொஞ்சமா இணைத்து வந்து இதை இழுத்து போக இது வரும். இந்த அளவுகோல் அவருக்கு தெரியும், இது தெரியாது. அவர் போட்டார் இல்ல, அது ஊத்தின உடனே 2 எழுத்தாரு, அதுக்கப்புறம் ஊத்தினாரு. அவனு இந்த நிலையை நிதானமற்ற நிலைகளை நமக்குள் பதிவு செய்து ஊத்தும் போது அந்த பழக்கத்துக்கு வர்ற வரையிலும் நம்மளுக்கு கஷ்டம். அதனால்தான் குருநாதர் அனுபவத்தில் அதை அறிந்து கொண்டவர். இப்ப படித்தவருடைய அளவுகோல் இருப்பினும் அதுல கெட்டியாக இருக்கணும்னா, ஆனா துணி இட்டு போடுறது அவருக்கு தெரியாது. ஆனால் அதே சமயத்தில் அளவுகோலின் தன்மையை கொஞ்சம் நம்ம பேர் வாங்கணும்னு கொஞ்சம் நீட்டிட்டாருன்னா இது அதிகமாயிப்போ துணி போயிடும். கெட்டி சாயம் வாங்குவோம், அப்புறம் போயாச்சுன்னு இந்த துணி என்னையும் போயிடும். இந்த மாதிரி நம்ம குருநாதர் அதை தெளிந்த நிலைகள் பெற்றவர். அந்த உணர்வை உங்ககிட்ட பதிவு செய்யப்படும் போது அந்த மகரிஷியின் அருள் சக்தியை இங்கே சேர்த்து அந்தந்த பக்குவ நிலைக்கு இது குருவாக நின்று